சந்தோஷம். நான் மலேசியிலேருந்து சாந்தா பேசுகிறேன். நான் குருக்கிட்ட தீட்சை எடுத்து 3 மாதம் ஆகுது. 3 மாதத்துலேயே நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. நான் நெத்தி கண்ணு தீட்சை எடுத்தோடனே எனக்கு உச்சி கண்ணும் மூலாதாரமும் நல்லா வேலை செஞ்சு இதை நிறைய நான் அனுபவத்தை பார்த்தேன். ஒவ்வொரு அனுபவம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த அனுபவம் எனக்கு என்னன்னு தெரியாது. நிறைய அனுபவம் வந்துச்சு. அந்த அனுபவம் என்னன்னு எனக்கு தெரியாது. அது நான் குருக்கிட்ட கேட்பேன். குரு எனக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுப்பாரு. அதுக்கு முன்னெல்லாம் எதாக இருந்தாலும் நான் கோவப்படுவேன். யார் என்ன சொன்னால் கோவப்படுவேன். ஆனால் எனக்கு நான் அழுவேன். என்ன அறியாது நானே அழுவேன். ஆனால் இப்போலாம் எனக்கு அந்த மாதிரி இல்லை. எனக்கு எதாக இருந்தாலும் நெத்திக்கண் தியானம் எனக்கு ரொம்ப சரிப்படுத்தி விட்டுருது. முன்ன எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஆனால் இப்போலாம் எல்லாம் எனக்கு நோம்பலாக ஆயிடுச்சு. இப்போ எனக்கு அது மாதிரி ஒன்றும் இல்லை. நான் அன்னாடிக்கும் காலையிலையும் மாலையிலையும் கூட்டு தியானத்தில் கலந்துக்குவேன். ஆனால் அந்த கூட்டு தியானத்தில் கலந்துக்கிட்டனால எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் எனக்கு கிடைக்கும். நான் பண்ணுறதுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கிறதுனால நான் குருக்கிட்ட பகிர்ந்துக்குவேன். அதை குரு அது எனக்கு சரியான விளக்கத்தை கொடுப்பாரு. தியானத்தினால நான் சந்தோஷமாக இருக்கேன். இப்பயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோடய உணர்வு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு இந்த ஒவ்வொரு டீப்பும் நான் தியானம் செய்கிறப்ப நிறைய இந்த அனுபவங்கள் வரும். அந்த அனுபவம் என்னால் வாங்கி விட்டு சொல்ல முடியல. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதில் நான் ஒவ்வொரு நாள் இந்த அனுபவத்தை பார்க்குறப்பெல்லாம் நான் என்ன அறியாதே நானும் என்னை மறந்துடுவேன். மறந்து நான் எனக்குள்ளேயே நான் போவேன். போக்குள்ளே தான் தெரியுது எனக்குள்ளேயே இவ்வளோ ஒரு அனுபவம் இருக்குதான்னு. எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ இருக்கான்னு கூட எனக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும். எதாக இருந்தாலும் நான் குருக்கிட்ட பேசி குருக்கிட்ட தான் சொல்லுவேன். குரு அது நல்ல விளக்கத்தை கொடுப்பாரு. அதுக்கு தகுந்த பதில் நான் கொடுக்குற பதில் கரெக்டான விளக்கத்தை அவர் கரெக்டாக எனக்கு கொடுப்பாரு. சந்தோஷம். எனக்கு கிடச்ச அந்த அனுபவம் நீங்களும் அந்த அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கணுன்னாக்கா நீங்களும் ஒரு குருக்கிட்ட தீட்சை எடுத்து அந்த அனுபவத்தை நீங்களும் பகிர்ந்துக்குங்க.